இப்ப ரெண்டாவது சுற்று போயிடலாமா சார்? எல்லாமே ரெடி தானா? ஓகே. இப்ப இந்த ரெண்டாவது சுற்றுல வந்து நாங்க நியூஸ் தமிழுடைய இந்த தேர்தல் பயணம் இந்த வாகனத்தின் மூலமா இந்த தொகுதி முழுக்க பல இடங்களுக்கு நம்ம போயிருந்தோம். அப்ப மக்கள் வந்து சில கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. அந்த கேள்விகளை உங்ககிட்ட நான் முன் வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த கேள்விகளுக்கான தீர்வை நம்ம எதிர்பார்க்கிறோம் சார். இப்ப குறிப்பா சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நாமக்கல் வந்துட்டோம்னா முட்டையை பத்தி கட்டாம பேசாம போக முடியாது. நம்ம நாமக்கல் முட்டை இப்ப இந்த உலக அளவுல போர் நடக்கக்கூடிய சூழ்நிலையினால இப்ப இந்தியாலேயே வந்து அதிகமா நாமக்கல் தான் வந்து முட்டை ஏற்றுமதியில் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80% மேல இந்திய அளவுல நாமக்கல்ல இருந்தா முட்டை வந்து ஏற்றுமதி செய்யப்படுதுன்னு சொல்றாங்க. ஆனா உலக அளவுல நடக்கக்கூடிய இந்த போரின் காரணமாக தினசரி 80 லட்சம் முட்டைகள் தேங்குது. கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலத்துல பாத்தீங்கன்னா 5 கோடி முட்டைகள் நாமக்கல்ல தேங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். இதனால அந்த முட்டை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பண்ணை அதுல நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு பலவிதமான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. நீங்களும் கோரிக்கை வச்சிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக வாக்குறுதியாவே கொடுத்திருந்தாங்க. 2021 உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் 2021 பிரச்சாரத்தின் போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாமக்கல்ல கோல்டு ஸ்டோரேஜ் இந்த முட்டையை வந்து பாதுகாத்து வைக்கிறதுக்கான கோல்டு ஸ்டோரேஜ் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. இன்னும் செய்யவே இல்லையே சார். மக்கள் ஆதங்கத்தோடு அதை எதிர்பார்க்கறாங்க சார். அதாவது இந்த வார் சிச்சுவேஷன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு எமர்ஜென்சியா வரக்கூடிய சிச்சுவேஷன். அதர்வைஸ் வந்து நீங்க வந்து கல்ஃபுக்கு முட்டை போயிட்டு இருந்தது, நல்லா ஏற்றுமதி அதிகமாயிட்டு இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லாம தான் இருந்தது. இது ஒரு டெம்பரவரி ப்ராப்ளம். இது கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து இப்ப நிறைய உருவாயிருக்கு. அரசாங்கத்தின் தரப்புல இருந்து அதற்கான பல உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சலுகைகள் மூலமா இன்னைக்கு கோல்ட் ஸ்டோரேஜ் நிறைய வந்திருக்கு. அதுல ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பா அதை பண்ணிருக்காங்க. அதே போல பண்ணையாளர்களும் எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முட்டை விலையை குறைச்சிருக்காங்க. அதன் மூலமா டொமஸ்டிக்கா இங்க வந்து நாட்டுல வந்து அந்த முட்டை அதிகமா கன்சியூம் ஆகிற மாதிரி அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இது இப்ப மட்டும் இல்ல, பல்வேறு காலகட்டங்களிலே இதை போல எமர்ஜென்சியை நாம் சந்தித்திருக்கின்றோம். கோல்ட் ஸ்டோரேஜ் உருவாக்குவதற்கு ஒவ்வொரு ஆட்சியும் தொடர்ந்து அதற்கான அந்த உதவிகளை கோல்ட் ஸ்டோரேஜுக்கான அந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா தொடர்ந்து இப்ப என்ன முட்டை விலை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. முட்டை விலை அதிகமாகிறப்ப அந்த எக்ஸ்பான்ஷன் அதிகமா போயிட்டே இருப்பாங்க. முட்டை விற்பனை அதிகமாகுதுங்க, ஏற்றுமதி அதிகமாகுது. அப்ப அந்த எக்ஸ்பான்ஷன் அதிகமா போயிட்டே இருக்காங்க. அப்ப அதுக்கான கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து அப்பப்ப அது அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு முறை கோல்ட் ஸ்டோரேஜ் பண்ணிட்டா அது அவ்வளவுதான் முடிஞ்சு அப்படின்னா இல்ல, இது தொடர் நடவடிக்கை. அது எனக்கு புரியுது சார். ஆனா என்னன்னா அரசு வந்து சொல்லியிருந்தது, குறிப்பா முதலமைச்சர் வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலங்கிறதான் குற்றச்சாட்டு. ரெண்டு ஒண்ணுதான். நீங்க வந்து அரசு சார்பில் சலுகைகள் கொடுத்து அதை வந்து அவங்க வந்து பண்ணையாளர்களே மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, இல்ல அசோசியேஷன்ல மெயின்டைன் பண்றாங்க. நம்ம வாக்குறுதி அப்படி சொல்லலையே சார். அப்படி இல்ல. அதாவது நீங்க வந்து வாக்குறுதிகள் சொல்லும் போது சலுகைகள் அப்படிங்க வந்து சலுகைகள் கொடுத்து கோல்ட் ஸ்டோரேஜ் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்கோம். சோ நீங்க சொல்ற மாதிரி பண்ணையாளர்கள் தரப்புல இருந்து இப்ப கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பே இல்லை. ஆனா அதற்கு தேவையான அந்த ஏற்பாடுகள் நடந்து விட்டது. நீங்க வந்து யார் சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பொதுவா பண்ணையாளருக்கு வந்து இப்ப அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது.